வெல்கம் வீவர்ஸ். அது 2018 நவம்பர் மாதம் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கரியாப்பட்டி அப்படின்ற ஒரு பேரூராட்சியில் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் முத்துலட்சுமி என்று சொல்லக்கூடிய சுமார் 40 வயது நிரம்பிய பெண்மணி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய கணவன் காணாமல் போனதா உங்ககிட்ட நான் புகார் கொடுத்தேன். 2 வருஷம் ஆகுது. நீங்கள் இவ்வளோ நாள் ஆகியும் என்னுடைய கணவனை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கவே இல்லை. நானும் என்னுடைய கணவன் இன்னும் உயிரோடவே இருக்கிறான் அப்படின்ற எண்ணத்தில் தாலி பூ பொட்டு இதெல்லாம் வச்சுட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனால் இப்படி இந்த 2 ஆண்டுகள் ஆகியும் நீங்கள் கண்டுபிடிச்சு கொடுக்கல அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. என்னுடைய கணவன் உயிரோடு இருக்கிறாங்களா அல்லது இறந்துட்டாங்களா அல்லது வேறு எங்கேயாவது வெளிநாட்டுக்கோ அல்லது வேறு எங்கேயாவது தலைமறைவாக வாழறாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. என்னுடைய கேஸ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த நாள் போயிட்டு கேட்குறாங்க. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பெண்மணி என்னென்ன கேள்விகளாக முன் வைக்கிறாங்களோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் இவங்ககிட்டே ஏதாவது ஒரு ஆன்சர் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி போலீஸ் குறுக்கு விசாரணை அது மாதிரி அவங்க கிட்ட கேட்குறாங்க. அது மாதிரி கேட்கும்போது அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முத்துலட்சுமி அப்படின்றவங்க போலீஸ் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் கொஞ்சம் யோசித்து பதில் சொல்கிறாங்க. பொதுவாகவே இயற்கையாக பேசுகிறாங்க அப்படின்னா வார்த்தைகள் சகலமாக வரும். ஆனால் இதுவே கொஞ்சம் செயற்கையாக பேசுகிறாங்க அப்படின்னா அது யோசித்து பேசணும். அதே மாதிரி தான் முத்துலட்சுமியும் போலீஸ் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் யோசித்து பேசும்போது போலீஸுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. நமக்கு என்னவோ இந்த பெண்மணியின் மீது பலத்த சந்தேகம் எழும்புது. 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2016 தன்னுடைய கணவன் காணாமல் போனதா இவங்க புகார் கொடுத்துருக்குறாங்க. அதுபாடு 2 வருஷம் கழிச்சு தான் திரும்ப அந்த கேஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இடையில ஒரு முறை கூட அதை திரும்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கவே இல்லை. அப்போ யாரோ இவங்களுடைய உறவினர்கள் அல்லது இவங்களுக்கு வேண்டப்பட்ட நபர்கள் அல்லது இவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் யாராவது இவங்களை தூண்டி விட்டா பிறகுதான் இவங்க இந்த கேள்வியை நம்ம கிட்ட கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் நினைக்கிறாங்க. போலீஸ் நினைக்கிறது 100க்கு 100% உண்மை. ஆமா, ஏன் அப்படின்னா இந்த முத்துலட்சுமி என்று சொல்லக்கூடிய பெண்மணிக்கு கள்ள காதலன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் பேர் மணிகண்டன். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, உன்னுடைய கணவன் காணாமல் போயிட்டான் இல்லையா, அந்த கேஸ் என்ன ஆச்சு, அந்த கேஸ் 2 வருஷம் ஆகுது நீ கொடுத்து, ஆனா இதுவரை போலீஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. ஆகையால நீ என்ன பண்ற அப்படின்னா, திரும்ப போயிட்டு அந்த கேஸ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேளு அப்படின்ட்டு கரியாப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவன் தூண்டுதல்லாம் இவங்க போறாங்க. முத்துலட்சுமி போயிட்டு என்னுடைய கணவன் என்ன ஆகுனாங்க, இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்களும் கேட்கும்போது போலீஸ் எங்களுக்கு என்னவோ உங்கள் மேலேயே சந்தேகம் எழும்புது. இது மாதிரி ஒரு சில நடவடிக்கைகள் உங்கள் மேலேயே உங்களுக்கு சந்தேகத்தை எழுப்புது அப்படின்னு சொல்லி ஒரு சில அவங்க செய்யக்கூடிய அந்த தோனி, அதாவது வேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது நீங்கள் ஆடுற வேஷம்லாம் பார்த்து தான் உங்கள் மேலேயே எனக்கு சந்தேகம் வருது. உங்களுடைய கணவன் காணாமல் போயிட்டான் அப்படின்னு நீங்கள் உள்ளளவே உணர்ந்திருந்தீங்கன்னா காதில் கம்பல், மூக்கில் மூக்குத்தி, நல்லா ஒரு 1.5 முழம் பூ இது மாதிரி நல்லா மினிக்கினாலாம் இருக்க மாட்டாங்க. பயங்கரமான ஒரு வருத்தத்தில் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் யாரோ ஒருத்தர் சொன்னதன் அடிப்படையில் எங்ககிட்ட அந்த கேஸ் என்னாச்சு, இந்த கேஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுடைய கணவன் கட்டாயம் இறந்திருக்க மாட்டாங்க. எங்கேயாவது வெளிநாடுகோ அல்லது உங்ககிட்ட பட முடியாம, உங்ககிட்ட வாழ முடியாம வேற ஏதாவது இன்னொரு பெண்மணியை திருமணம் செஞ்சோ அவங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பாங்க. நாங்க எவ்வளோ நாள் குயிக்கா முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா உங்களுடைய கணவனை கண்டுபிடிச்சு கொடுக்குறோம். இருந்தாலும் எங்களுக்கு உங்கள் மீது சந்தேகம் இருக்குது அப்படின்னு போலீஸ் திரும்ப அந்த பெண்மணி கிட்டே தான் அந்த சந்தேகத்தை வலுப்படுத்துறாங்க. இப்போ அந்த பெண்மணி கொஞ்சம் அவங்களுக்கு வேத்து கொட்ட ஆரம்பிக்குது. ஸோ பேச்சுக்கள் ரொம்ப தடுமாறுறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சரி உங்களுடைய மொபைல் ஃபோன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மொபைல் ஃபோன் வாங்குறாங்க போலீஸ். வாங்கி அவங்களுடைய கால் ஹிஸ்ட்ரி போயிட்டு பார்க்குறாங்க. பொதுவாகவே இந்த செயல் செய்ய மாட்டாங்க. ஆனால் போலீஸுக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்லி வந்தது அப்படின்னா வாங்கி பார்க்கறது தப்பு இல்லை. ஏன் அப்படின்னா அதில் ஏதாவது ஆதாரம் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம். அது மாதிரி பார்க்கும்போது கால் ஹிஸ்ட்ரி பார்க்குறாங்க. கால் ஹிஸ்ட்ரி பார்த்தா
ஒரே ஒரு நம்பருக்கு மட்டும் இவங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது அதாவது ஒரு 15லிருந்து 20 முறை கால் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஒருவேளை அந்த நம்பர் இவங்களுடைய கணவனுடைய நம்பராக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ் சந்தேகப்படுறாங்க. சந்தேகப்பட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் ஆப்போசிட்டில் பேசுறது, நான் அந்த தூண்டுதல் கொடுத்தா அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா மணிகண்டன், அவன் தான் எடுக்கிறான். எடுத்து நான் போயிட்டு ஒன்று கேஸ் கொடுக்க சொன்னேனே, என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு எடுத்ததுமே சொல்ல, அங்கே ஆப்போசிட்டில் போலீஸ் தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியாத மணிகண்டன், என்னடி ஆச்சு சொல்லு, உன்னுடைய கணவன் கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் அந்த பெண்மணி கிட்ட கொஞ்சம் ரொமான்ஸ் ஆகும். கொஞ்சம் ரொம்ப எப்படி சொல்ற ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி பேசுறதுல போலீஸுக்கு, நீ பண்ணுறது திருட்டு வேலை, உன்னுடைய கணவனை நீ என்னவோ பண்ணிட்டு எங்ககிட்ட வந்து கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா? ஒழுங்கா உன்னுடைய கணவனை என்ன பண்ண ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்லி இப்போ முத்துலட்சுமி மேலேயே போலீஸுக்கு 100% அவங்க மேலே தான் வந்து சந்தேகத்தை முன்வைக்கிறாங்க. சந்தேகத்தை முன்வைத்து இதற்கு முன்னாடி குறுக்கு விசாரணை மேற்கொண்டதை விட இப்போ நிறைய கேள்விகள் கேட்குறாங்க முத்துலட்சுமி கிட்ட. உங்களுடைய கணவன் இதற்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எப்போ உங்களுடைய கணவன் காணாமல் போனாங்க, இது எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக சொன்னால் நாங்கள் இந்த கேஸ் வந்து உடனடியாக முடிச்சு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்க, அதற்கு முத்துலட்சுமி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை என்னுடைய கணவனை நானே தேடி கண்டுபிடிச்சிருக்கேன், நான் கொடுத்த கேஸ் வந்து நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பின்வாங்குறாங்க. அப்போ தான் போலீஸ் ஓகே நாம் போட்ட பிளான் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஏன் அப்படின்னா அவங்க மேலே அழுத்தம் கொடுத்தா அவங்க தவறு செய்யலை அப்படின்னா இந்த கேஸ் வந்து நீங்கள் எடுத்து நடத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும். போலீஸ் அந்த பெண்மணியின் மீது சந்தேகப்பட்டு அவங்க மேலே அழுத்தம் கொடுக்கும்போது இந்த கேஸ் வந்து வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் அவங்க எதுவும் தவறு செஞ்சிருக்கிறாங்க தான் அர்த்தம். இப்போ போலீஸ் அந்த பெண்மணியுடைய மொபைலை எடுத்து நான் முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த கால் ஹிஸ்ட்ரி அதோடு மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பேசினாங்க, கடந்த 2 ஆண்டுகள் மற்றும் அதற்கு மேலே யார்கிட்டலாம் பேசியிருக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாம் எடுக்கும்போது தொடர்ந்து அந்த மணிகண்டன் அப்படின்ற நம்பருக்கு பல முறை பேசியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெண்மணியுடைய வாட்ஸ்அப் மற்றும் இன்ஸ்டாகிராம் இது மாதிரி இருக்குது இல்லையா, ஸோ ஒரு சில இது மாதிரியான ஆப்பெல்லாம் போயிட்டு பார்த்தா வாட்ஸ்அப்பில் பல முறை அந்த மணிகண்டன் என்று சொல்லக்கூடிய நபருக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் வீடியோ கால். அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 40 நிமிஷத்துலேருந்து 50 நிமிஷம் அது மாதிரி நல்லா ஒரு 1 ஹவர் 2 ஹவர் அது மாதிரி வந்து வீடியோ காலில் இருப்பாங்க போல். ஸோ இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்க்கும்போது நீங்களும் அந்த மணிகண்டனும் சேர்ந்து தான் உங்களுடைய கணவனை என்னவோ பண்ணியிருக்கிறீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்றது சரிவர சொல்லுங்க. இல்லைன்னா இப்பவே உங்களை கைது பண்ணி உள்ள வச்சு உங்களுக்கு போலீஸ் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து உங்களை விசாரணை நடத்த மாதிரி இருக்கும். போலீஸ் அடி வாங்காமலேயே உண்மையை ஒத்துக்குங்க, நீங்கள் தான் உங்களுடைய கணவனை கொலை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி திரும்ப 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 போலீஸ் இதை சொல்லி 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 ஒரு கட்டத்தில் அடடா நம்ம மாட்டிட்டோம், இதற்கு பிறகு நம்ம எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னு நினைச்ச முத்துலட்சுமி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தான் செய்த தவறுகள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி தன்னுடைய கணவனை நானும் என்னுடைய இப்போ பேசிட்டு இருக்கக்கூடிய மணிகண்டன் என்று சொல்லக்கூடிய கள்ளக்காதலன் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் என்னுடைய கணவனை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லியும், எதற்காக கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அதற்குண்டான வாக்குமூலமும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க முத்துலட்சுமி. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு சரியா 27 வயசு இருக்கும், என்னுடைய கணவனுக்கு அப்போது 30 வயசு, எங்கள் 2 பேருக்கும் அப்போ திருமணம் நடந்தது. தொடக்கத்தில் வந்து என்னுடைய கணவன் என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்க, அதே மாதிரி நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். அதற்கு ஆதாரமாக குழந்தைகளை நாங்கள் பெற்றெடுத்தோம். நீங்கள் எத்தனை குழந்தை அப்படின்னு சொல்லி சரிவர தெரில, ஜஸ்ட் குழந்தையும் பெற்றெடுத்திருக்கிறாங்க. பெற்றெடுத்து வீடு கட்டினது அதோடு மட்டும் இல்லாமல் பழைய கடன் இதெல்லாம் அடைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க இவங்களுடைய கணவன் பாலமுருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வேற வழியே இல்லாமல் நான் வந்து துபாய்க்கு வெளிநாட்டுக்கு போகிறேன், இதற்கு முன்பு என்னுடைய நண்பன் ஒருத்தன் போயிருக்கிறான், அவனை நான் போயிட்டு ஆலோசனை பண்ணி அவனும் நானும் ஒரே இடத்துல தான் போயிட்டு வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்துலட்சுமி வேணாம் அங்கெல்லாம் வேணாம், அதாவது திருமணமாகி கிட்டத்தட்ட வந்து ஒரு இப்படி அப்படின்னு பார்த்தா ஒரு 10-12 வருஷம்தான் அவங்களுக்கு இருக்குது. பட் இருந்தாலும் நானும் நீங்களும் ஒரே டைமில் வேலைக்கு போகணும் அப்படின்னா
அந்த காசு நம்ம வீட்டில இருந்தே இங்கிருந்தே சம்பாதிச்சுக்கலாம், இந்தியாவிலேயே சம்பாதிச்சலாம், வெளிநாட்டுக்கெல்லாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை கேட்ட பாலமுருகன் என்ன பண்றாரு அப்படின்னா, நீ பெண்ணா பிறந்துட்ட, நீ வேலைக்கெல்லாம் போக வேணாம், நீ வீட்டில் இருந்தால் மட்டும் போதும், நான் சம்பாதிச்சு போடுறேன், அதே மாதிரி உனக்கு அந்த கஷ்டத்தை நான் கொடுக்க விரும்பல, எப்படியெல்லாம் பெண்கள் எல்லாரும் வீட்டில் இருப்பாங்களோ அதே மாதிரி நீயும் வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை கேட்ட முத்துலட்சுமி, சரிங்க உஷாராக போயிட்டு வாங்க அப்படின்ட்டு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு பாஸ்போர்ட் எடுத்து முடித்த பிறகு இவங்க என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய நண்பன் மூலமாக துபாய்க்கு போகிறாரு பாலமுருகன். அங்கே போயிட்டு அங்கே ஏதோ ஒரு வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சம்பாதித்து தன்னுடைய மனைவியினுடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. இவங்களுடைய மனைவியும் அந்த குறிப்பிட்ட யார்கிட்ட கடன் வாங்கியிருந்தாங்களோ அந்த நபர்களுக்கிட்டலாம் கொடுத்து அந்த கடனையும் அடைக்கிறாங்க. தொடக்கத்தில் இது மாதிரி தான் அவங்க ரொம்ப நல்லவங்களா இருந்திருக்கிறாங்க. முத்துலட்சுமி தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பயப்படுவாங்க, தன்னுடைய மாமனார் மாமியாருக்கு ரொம்ப பயப்படுவாங்க. இது எல்லாத்தையும் விட மீறி தன்னுடைய கணவன் மேல ஒரு பயம் கலந்த பாசம் அவங்களுக்கு இருந்தது. இது என்ன நடக்குது அப்படின்னா, என்னதான் கணவன் அதாவது பல லட்சம் ரூபாயை கொடுத்து 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 பண ஆசை போக்கினாலும் அவங்களுக்கு டிமாண்டு, அதாவது உடல் ஆசை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இல்லையா, அதை பாலமுருகனால் கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவர் வெளிநாட்டில் இருக்கிறாரு. இப்போ இந்த பெண்மணி உடல் டிமாண்டில் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த மணிகண்டன் அப்படின்ற ஒரு நபர் யதார்த்தமா இந்த பெண்மணியை பார்க்குறாங்க. பார்த்ததுமே இவங்களுடைய கணவன் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் இவனுக்கு மணிகண்டன் எப்படியோ தெரிய வருது. அதை டிஸ்அட்வான்டேஜாக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா முத்துலட்சுமி கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஆனால் முத்துலட்சுமி தொடக்கத்தில் அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க. நீ என்கிட்ட பேசாது, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, அது மாதிரிலாம். பட் இருந்தாலும் அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி பல முறை முத்துலட்சுமி பின்னாடியே சுற்றி ஒரு கட்டத்தில் முத்துலட்சுமி மணிகண்டனை ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுட்டு தனக்கு தேவையான அந்த உடல் ஆசையை கொஞ்சம் கொஞ்சமாக போக்கிட்டு இப்போ தன்னுடைய கணவனுக்கு ரொம்ப நேரம் கால் பண்ணிட்டு இருந்த முத்துலட்சுமி இப்போ சரிவர பேசுறதே இல்லை. நிறைய முறை பாலமுருகன் துபாயிலிருந்து கால் பண்ணால் இவங்களுடைய மனைவினுடைய மொபைல் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லி வரும். காரணம் என்ன அப்படின்னா, ஃபோன் இருக்குது ஆனால் சிம்மு மட்டும் கழட்டி வச்சுட்டு அந்த சிம்மு வேறு இன்னொரு சிம்மு வாங்கி இவங்க எப்போ பார்த்தாலும் மணிகண்டன்கிட்டே பேசுகிற மாதிரி இவங்களுடைய இல்லீகல் அஃபேர்ஸ் அப்படின்றது அதிகமாக அதாவது பாலமுருகனுக்கு அங்கே தெரிய வருது. தன்னுடைய மனைவி தடம் மாறி போயிட்டாங்க. இதற்கு பிறகு நாம் வெளிநாட்டில் நாம் இருந்து சம்பாதிச்சு கொடுத்தாலும் கூட தன்னுடைய மனைவியை நாம் பணத்தை பார்த்தோம் அப்படின்னா மனைவி நம்ம விட்டுடுவோம் அப்படின்ற எண்ணத்தில் வெளிநாடு விட்டுட்டு துபாய் விட்டு பாலமுருகன் தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லாமல் கொல்லாமல் கூட வீட்டுக்கு சடனாக வராரு. அது மாதிரி எப்போ வராரு அப்படின்னா 2018 வராரு. 2018 ஸோ நவம்பர் மாதத்துக்கு முன்னாடி சரிங்களா, ஸோ அக்டோபர் அது மாதிரி டைமில் வராரு சரிங்களா. வந்துட்டு தன்னுடைய மனைவி தான் மீது ரொம்ப பாசமாக இருப்பா அப்படின்ற எண்ணத்தில் தான் வராரு. ஆனால் இவங்க தான் ஆல்ரெடி இன்னொரு நபர்கிட்ட ரொம்ப பாசமாக பேசிட்டு இருக்கிறாங்க இல்லையா. அது மாதிரி இருக்கும்போது என்னதான் கணவன் தொட்டு தாலி கட்டிய கணவன் 2 ஆண்டுகள் கழித்து வீட்டுக்கு வந்தாலும் அவர் மீது இவங்களுக்கு கொஞ்சம் கூட பாசம் என்பது எதுவுமே கிடையாது. இப்போ ஸோ ஆக்சுவலாக 2018 2016 அவர் வராரு. அதுக்கு முன்னாடியே போயிட்டு தான் 16 தான் வராரு. 16 தான் இவங்களை கொலையை பண்ண ஆரம்பிக்க போறாங்க இவங்க சரிங்களா. ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ள போகும். இப்போ தன்னுடைய மனைவி தாங்கிட்ட சரியாவே பேசலை அப்படின்ற வருத்தத்தை பாலமுருகனுடைய பழைய நண்பன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போயிட்டு அழுது புலம்பியிருக்கிறான். பாலமுருகன், என்னுடைய மனைவி என்கிட்ட சரியாவே பேசுறதில்லை, நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்ததில்ல, அவ வேற யாரும் இன்னொரு ஆண் நபரோடு ரொம்ப பேசுறா, இரவு நேரத்துல அதே மாதிரி சமைக்கும்போது, அதாவது சமைக்கும்போது அப்புறம் அந்த பாத்திரம் துளக்கும்போது இது மாதிரிலாம் கூட அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட பேசிட்டே இருக்கிறா, அதுவும் என்னை கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே பேசுறா, நான் ஏதாவது எடுத்து சொன்னா என்கிட்ட வாயை திறந்து என்னை திட்டுவதோ அல்லது எதுவுமே கிடையாது, அவ பாடினவ அவருடைய தவறை செஞ்சுட்டே இருக்கிறா, நான் என்ன பண்றது அப்படின்ட்டு தன்னுடைய நண்பன்கிட்ட அழுது புலம்புறாரு. அழுது புலம்பின பிறகு ஒரு நாள் தன்னுடைய நண்பன் மூலியமா மணிகண்டனை போயிட்டு மீட் பண்ணி தயவு செய்து என்னுடைய மனைவியை விட்டுடு, அவ எதுவோ தெரியாத தவறு செய்யறா அப்படின்னா நீயும்
இதே மாதிரி தவறு செய்யாத, தயவு செய்து என்னுடைய மனைவியை விட்டுடு. ஒருவேளை நீ விடலை அப்படின்னா உன்னுடைய உயிர் விட வேண்டியதா இருக்கும் அப்படின்னு தன்னுடைய நண்பன் மூலியமா பாலமுருகன் மணிகண்டனை போயிட்டு மிரட்டுறாங்க. ஆனா மணிகண்டன் என்ன பண்றான் அப்படின்னா, நான் உன்னுடைய மனைவி வேணும் வேணும்னு சொல்லி நான் வேணும் அவங்களுடைய பின்னாடி சுத்தல, அவங்க தான் நான் வேணும்ட்டு என் கூடவே அவங்க சுத்திட்டு இருக்கிறாங்க. முதல்ல உன்னுடைய மனைவியை போயிட்டு நீ கட்டுத்திட்டம் பண்றதை பாரு. உன்னுடைய மனைவி தான் வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அப்படின்ற மாதிரி மணிகண்டன் பாலமுருகன் கிட்ட இதை சொல்ல, திரும்ப பாலமுருகனுக்கு தான் ஆம்பளையா இருப்பதே ரொம்ப வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி நேரம் அந்த கோபத்திலே தன்னுடைய மனைவியான முத்துலட்சுமி வந்து அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அடிச்சு துன்புறுத்தி கெட்ட கெட்ட வார்த்தைகள் சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாரு. திட்டின பிறகு முத்துலட்சுமிக்கு இப்போ தன்னுடைய கணவன் ஏற்கனவே பிடிக்காதவனா இருந்தா இப்போ அடிச்சு வேற போட்டான் இல்லையா, சுத்தமா பிடிக்காமே போயிடுது. ஒரு கட்டத்துல முத்துலட்சுமி என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய கணவன் விட்டு தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போறாங்க. ஆனா அவங்களுடைய அம்மா வீட்டுல போயிட்டு ஒரு 4 நாள் மட்டும்தான் இருக்கிறாங்க. திரும்ப அவங்களுடைய அம்மா வீட்டுல வந்து உன்னுடைய கணவன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அடிச்சு திறத்துறாங்க. அங்கிருந்து ஓடி வந்த முத்துலட்சுமி திரும்ப மணிகண்டனுக்கு கால் பண்ணி, என்னுடைய கணவன் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான், இப்போ போனே எடுக்க விடுறதில்லை, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்ற மாதிரிலாம் பேசி மணிகண்டனும் முத்துலட்சுமியும் திட்டம் தீட்டுறாங்க. என்ன அப்படின்னா எப்படியாவது பாலமுருகனை தூக்கிடணும் அப்படின்ற மாதிரி. இந்த திட்டம் தீட்டிட்டு இருக்கும்போதே ஒரு நாள் பாலமுருகன் என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் வெளிநாடு போயிடுறேன், ஆகையால நான் வந்து பாஸ்போர்ட் போயிட்டு ரெடி பண்ணிட்டு வர போறேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஓரிரு நாள் ஆகும் நான் வீடு திரும்பி வர்றதுக்கு. பாஸ்போர்ட்டு ரெடி பண்ணிட்டு என்னுடைய நண்பனுடைய திருமணத்துக்கு நான் போயிட்டு வர போறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி கிட்ட இருக்கக்கூடாது, தான் கிளம்பி போயிடணும் அப்படின்ற மாதிரி அவர் பிளான் பண்றாரு பாலமுருகன். அவர் பிளானை தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாங்க. அது மாதிரி சொன்னதுமே முத்துலட்சுமி என்ன பண்றாங்க அப்படின்னா உடனே மணிகண்டனுக்கு கால் பண்றாங்க. ஆஹா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குது, இப்போ என்னுடைய கணவன் வீட்டில் இருக்கிறான், ஆனா ஒரு 2 நாளைக்கு வரமாட்டேன், அவன் எங்கேயோ வெளியே போறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது மாதிரி நேரத்துல நீ வந்த அப்படின்னா நீயும் நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்க சொன்ன மாதிரியே மணிகண்டன் இரவு சுமார் 11:30 இவங்க வீட்டில் தான் வந்து முத்துலட்சுமியா கூட உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம உடலுறவில் இருக்கிறாங்க. ஆனா பாலமுருகன் பொய் சொல்லிட்டு இவங்களை வாட்ச் பண்ண போறான் அப்படின்னு சொல்லி முத்துலட்சுமிக்கும் மணிகண்டனுக்கு தெரியாது. நினைச்ச மாதிரியே உடனே பாலமுருகன் என்ன பண்றான் அப்படின்னா இரவு 11:30 போல இவங்க எப்போ உடலுறவில் இருக்கிறாங்களோ அதே நேரத்துல சடனா வந்து கதவை தட்டி, கதவை திறங்க, நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்கன்னு சொல்லி நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, அதற்கு முத்துலட்சுமி என்ன சொல்றாங்கன்னா, டே விடுடா, வந்துட்டான் போல அவன், இதற்கு பிறகு நாம இந்த தவறு செஞ்சுட்டு இருந்தானா கட்டாயம் இருக்கிற கோபத்துல ஒன்னிங்க அண்ணி வெட்டி போட்டுருவான், விடுடா விடுடா அப்படின்னு சொல்லி அவங்க கத்துறது இவங்களுக்கு நல்லா கேட்குது. இருந்தாலும் மணிகண்டன் அந்த ஆசைய விடல, அவன் கூட தொடர்ந்து உடலுறவுலே இருக்கிறான். பாலமுருகன் என்ன பண்றாங்க அப்படின்னா கதவை எட்டி உதைக்கிறாங்க. உதைச்ச உதையில கதவு டோரே திறக்குது. போய் பார்த்தா தன்னுடைய மனைவி உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம வேறொரு நபரோட உடலில் இருக்கிறத பார்த்து பாலமுருகன் பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இரும்பு ராடு எடுத்து மணிகண்டனை அடிக்கிறதுக்கு கை வாங்குறாங்க. வாங்கினது தான் பாலமுருகன். ஆனா அதை உடனே மணிகண்டன் என்ன பண்ற அப்படின்னா அந்த இரும்பு ராடை, அதாவது கடப்பாறை இருக்குது இல்லையா, அதை தன்னுடைய கையில மடைக்கு பிடுங்கி அதே கடப்பாரியை தூக்கி பாலமுருகனுடைய மண்டை மேலே ஒரு அடி அடிக்கிறான் மணிகண்டன். அடிச்சதுல பாலமுருகன் அப்படியே கத்திட்டு கீழே வீறாங்க, மயக்க நிலைக்கு போறாங்க. இப்போ உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா ட்ரெஸ் இதெல்லாம் போட்டுட்டு இப்போ அவங்களுடைய மனைவி இருக்கிறாங்க இல்லையா முத்துலட்சுமி, அவங்களுடைய முந்தானி விட்டு பாலமுருகனுடைய கழுத்தை போட்டு 2 பேரும் இறுக்கி பிடிச்சு அங்கேயே பாலமுருகன் துடிக்க துடிக்க இறந்தும் போயிடாரு. அதுவும் ரத்த வெள்ளத்துல, ஏன்னா தலையில பலத்த காயம் ஏற்பட்டதால ரத்தம் அதிகமா வெளியேறுது. இப்போ அந்த முந்தானை போட்டு இறுக்கி பிடிச்சு சாகடிக்கிறாங்க. சாகடிச்சிட்ட பிறகு உக்காஞ்சி 2 பேரும் யோசிக்கிறாங்க, ஐயோ நம்ம தெரியாத தப்பு பண்ணிட்டோம் போல, தன்னுடைய கணவன் வந்து கதவு தரவு அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அப்பயே நம்ம பின்வாசல் வழியா ஓடிட்டு இருந்திருக்கலாம், தேவையில்லாம ஒரு கொலை வேறு நம்ம செஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. இதற்கு பிறகு வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி மணிகண்டன் முத்துலட்சுமியை சாந்தப்படுத்தி, நீ கவலைப்படாத, என்கிட்ட வந்து ஒரு சரக்கு வண்டி ஒன்று, அதாவது குட்டியான மாதிரி ஒன்று இருக்குது, அதில் உன்னுடைய கணவனை தூக்கி
அந்த வண்டியில் போட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்பளிக்காடு அப்படின்ற அந்த காட்டு பகுதியில் கொண்டு போயிட்டு நான் நல்ல மணல் நிறைந்த பகுதியில் தோண்டி புதைச்சிட்டு வந்துடுறேன், இது யாருக்குமே தெரியாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி திட்டம் சொல்கிறான். அந்த திட்டத்தை எக்ஸிக்யூட்டும் பண்ணுறான். எக்ஸிக்யூட் பண்ணி 2-3 நாட்கள் கழித்து திரும்பவும் அதாவது முத்துலட்சுமி கிட்ட வந்து உடலுறவில் இருக்கிறான். அதான் எதிரி தான் போயிட்டேன் இல்லையா. உடலுறவில் இருக்கும்போது அப்போது முத்துலட்சுமி கிட்ட மணிகண்டன் கேட்குறான், உன்னுடைய கணவனை நாம் கொலை பண்ணிட்டுமே, உனக்கு அதை விட கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட அப்படியே கூச்ச நாச்சமே இல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க. பிறகு எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி மணிகண்டன் முத்துலட்சுமி கிட்ட கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, என்னுடைய கணவன் காணாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய கரியாப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடு. ஏன் அப்படின்னா, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் உன்னுடைய கணவன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் நீ போயிட்டு ஒரு கேஸ் கொடுத்த அப்படின்னா போலீஸ் உங்கள் வீட்டாண்ட ஒரு 2 முறை 3 முறை வந்தது அப்படின்னா எல்லாருக்குமே தகவல் தெரிய போயிடும். பிறகு இது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா மர்மமாக இருக்குமே 4 பேருக்கு தெரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஆகையால் நீ போயிட்டு ஒரு கேஸ் கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி முத்துலட்சுமி போயிட்டு இவங்கள அடித்து கொலை பண்ணிட்டு இவங்க முந்தானியை வச்சு அவரை சாகடிச்சுட்டு போயிட்டு என்னுடைய கணவன் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று எழுதி கொடுக்குறாங்க. எழுதி கொடுத்துட்டு விட திரும்பிய முத்துலட்சுமி அதோட திரும்ப அந்த கேஸ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எதுவுமே கண்டுக்கவே இல்லை. போலீஸ் தொடக்கத்தில் ஓரளவுக்கு அந்த கேஸ் பற்றி எடுத்து நடத்துகிறாங்க. அப்புறம் அதை தூக்கி கிடப்பில் போடுறாங்க. திரும்பவும் நான் இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி நவம்பர் மாதம் 2018 முத்துலட்சுமி போயிட்டு என்னுடைய கணவன் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி 2வது முறையாக கேட்குறாங்க. இந்த சம்பவம் நடந்தது எல்லாமே 2016. 2 வருஷம் கழிச்சு இவங்க போயிட்டு என்னுடைய கணவன் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி போய் கேட்டதில் தான் இப்போ இவங்க மேலே சந்தேகம் ஏற்பட்டு இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி ப்ரூவ் ஆகுது. இதற்கு இடையிலேயே இவங்க முத்துலட்சுமி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மணிகண்டனுக்கு கால் பண்ணி, அடடே போலீஸ் என் மேலே சந்தேகப்படுறாங்க, நீ என்ன பண்ணுற அப்படின்னா, நீ புதைச்சி இல்லையா அந்த இடத்துல போன அப்படின்னா அங்கே எலும்பு ஏதாவது இருக்கும், அந்த எலும்பு எல்லாத்தையுமே கொண்டு எடுத்துன்னு போயிட்டு எங்கேயாவது எரிச்சு அந்த சாம்பல் எதுனா தண்ணியில் கரைச்செறி எதுவுமே தெரியாத போயிடும் அப்படின்ற மாதிரி மணிகண்டன் கிட்ட சொல்ல, மணிகண்டன் ஒரு இரவு என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த புதைச்ச இடத்த போயிட்டு பார்க்குறான். அவனுக்கு அடையாளமே தெரியல, ஏன்னா 2 வருஷம் ஆகுது இல்லையா. இருந்தாலும் ஒரு வழி அந்த இடத்த கண்டுபிடிச்சு பிறகு அங்கே தோண்டி எடுத்தா அங்கே மிச்சம் மீதி இருக்கக்கூடிய வெறும் எலும்புகள் மட்டும்தான் இருக்குது. அந்த எலும்பை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்து கொண்டு வந்து எரிச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்று படுக்கையில் வந்து அதை கரைக்கிறாரு. கரைச்சி முடித்த பிறகு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறாரு. இருந்தாலும் உண்மையை எப்பவுமே மூடி மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முத்துலட்சுமி கிட்ட போலீஸ் தீவிர விசாரணை மேற்கொண்டு அவங்க மணிகண்டனை கை நீட்டுறாங்க. பிறகு மணிகண்டனும் மாற்றான். திரும்பவும் குறைஞ்சபட்சம் அவங்களுடைய எலும்பு கூட எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் எங்கே புதைச்சிங்க அந்த இடத்த மட்டும் காட்டுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் அதாவது கம்பளிக்காடு அப்படின்ற அந்த ஏரியாவில் போயிட்டு பார்க்கும்போது இவன் கையில் அதாவது எதுவும் 2, 3, 4, 5 ஒரு எலும்பு துண்டு கிடச்சிருக்கும் போல, மீதி நிறைய எலும்பு துண்டு போலீஸுக்கே கிடைக்குது. அதோடு இல்லாமல் ஒரு சாவி கொத்து ஒன்று கிடைக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது கட்டாயம் அந்த இறந்து போன பாலமுருகனுடைய எலும்பு கூடு தான் அப்படின்னு சொல்லி நிரூபணமும் ஆகுது. இப்போ இந்த 2 நபர்கள் அவங்களுடைய வாக்குமூலம் இவங்க தான் சேர்ந்து அந்த கொலையை பண்ணாங்க அப்படின்னு அவங்களுடைய வாக்குமூலமே ப்ரூவ் ஆகுது. இப்போ இவங்களை தூக்கி ஜெயிலில் போடுறாங்க போலீஸ். ஓகே நண்பர்களே, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மனைவியும் தொடக்கத்தில் நல்லவங்களாக தான் இருந்திருக்கிறாங்க, கணவனும் நல்லவங்களாக தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய மனைவியினுடைய உடல் ஆசை அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கும். அந்த உடல் ஆசை அவங்களும் அந்த உடல் ஆசையினால தேவையில்லாமல் மணிகண்டன் என்று சொல்லக்கூடிய அந்த நபரோடு திருமணம் தாண்டிய உடலில் இருந்து வேற வழி இல்லாமல் தன்னுடைய கணவனே கொலை பண்ணுற அளவுக்கு வந்திருக்குது. சரிங்களா, இது யாரு மேலே நியாயம் யாரு மேலே அநியாயம் அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.